குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத்த நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 1/2/2026 ஞாயிற்றுக்கிழமை தை மாதம் 18ஆம் நாள் ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் 2:30 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:36க்கு. கரணன் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று அதிகாலை 4:40 வரை சதுர்தசி, பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:53 வரை புனர்பூசம், பின்பு பூசம். நாமயோகம் இன்று காலை 11:04 வரை பிரீத்தி, பின்பு ஆயுஷ்மான். காரணம் இன்று அதிகாலை 4:40 வரை வணிசை, பின்பு மாலை 4:41 வரை பத்திரை, பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்தயோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:53 வரை கேட்டை, பின்பு மூலம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி அதிகாலை 1:53 வரை விருச்சக ராசி. 1:54 முதல் தனுசு ராசி. மூல நட்சத்திரம் முதல் பாதத்தில் உள்ளவர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ குலதெய்வத்தை வழிபட குடும்ப ஒற்றுமை மேம்படும். விரதாதி விசேஷங்கள் பௌர்ணமி மற்றும் தைப்பூசம். இந்த நாள் எதற்கெல்லாம் நல்லது? செடி கொடி மரம் நடுவதற்கு உகந்த நாள். கட்டிட மதில் சுவர் கட்டுவதற்கு ஏற்ற நாள். புதிய உணவுகளை உண்ணுவதற்கு சாதகமான நாள். விவசாய பணிகளை செய்ய சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 11:12 முதல் மதியம் 12:52 வரை மேஷ லக்னம். 12:53 முதல் 2:46 வரை ரிஷப லக்னம். 2:47 முதல் 4:52 வரை மாலை மிதுன லக்னம். 4:53 முதல் 7:04 வரை கடக லக்னம். இரவு 7:05 முதல் 9:09 வரை சிம்ம லக்னம். 9:10 முதல் 11:09 வரை கன்னி லக்னம். இரவு 11:10 முதல் 1:09 வரை துலாம் லக்னம். 1:10 முதல் 3:15 வரை விருச்சக லக்னம். காலை 3:16 முதல் 5:26 வரை தனுசு லக்னம். 5:31 முதல் காலை 7:35 வரை மகர லக்னம். 7:36 முதல் 9:29 வரை கும்ப லக்னம். காலை 9:30 முதல் 11:11 வரை மீன லக்னம். ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். ஸ்ரீ சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொல்வது விசேஷம். சூரிய பகவானுடைய மிக சக்தி வாய்ந்த மந்திரமான ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். ஸ்ரீ சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரம். ஓம் அச்வத் வஜாய வித்மகே
பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரசோதயாத். தமிழ் மந்திரம். சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறை போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினைகள் களைவாய் என்று சூரிய பகவானை வழிபட வேண்டும். அதிலும் சிவசூரிய பகவானுடைய வழிபாடு நல்ல அனுகூலத்தை பெற்றுத்தரும். ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் வழிபட்டால் ஆன்ம பலம் உண்டாகும், ஆயுள் பலம் அதிகரிக்கும், கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். இந்த நாள் மிக முக்கியமாக தைப்பூசம் மற்றும் பௌர்ணமி திதியும் அமைந்திருப்பது மிக மிக விசேஷமானதாக சூரிய பகவானை வழிபட்டு உங்களுடைய பூஜைகளை தொடங்குங்கள். அதே போல சந்திர பகவானுடைய வழிபாடு நல்லது. காலையில் ஸ்ரீ சூரிய பகவானையும், மாலை நேரம் 7 மணிக்கு மேல் ஸ்ரீ சந்திர பகவானையும் ஸ்ரீ சத்யநாராயணரையும் வழிபடுவதற்கு மிக மிக உகந்த நாள், அதிசக்தி வாய்ந்த அற்புதமான நாள். மாலை 6:01 முதல் 6:59 வீட்டில் திருவிளக்கு ஏற்றி லோகக்ஷேமம் வகாமியகம், எல்லோரும் நல்ல விதமாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் நல் வாழ்க்கை அமைதல் வேண்டும், தீர்க்க ஆயுள் ஆரோக்கியத்தோடு அஷ்ட ஐஸ்வர்யத்தோடு வாழ எல்லோரும் பிரார்த்தனை செய்யுங்கள். பிறருக்காக பிரார்த்தனையுங்கள். பிறருடைய குடும்ப நலனுக்காக பிரார்த்தனை செய்தால் உங்கள் குடும்பம் செழிக்கும். ஊர் பிள்ளையை ஓட்டி வளர்த்தால் தான் பிள்ளை தானாக வளரும் என்பார்கள். அதுபோல இந்த நாள் சூரிய பகவானையும் ஸ்ரீ சந்திர பகவானையும் மனதார வழிபடுபவர்களுக்கு எல்லா விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சித்திக்கும். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. பக்தி யோகம் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். வெற்றி தரக்கூடிய தைப்பூசம் பற்றியும் அதனுடைய விரத முறைகளும் பரிகாரத்தோடு ஸ்ரீ சத்யநாராயண பூஜை வழிபாடு இந்த தினம் எப்படி செய்ய வேண்டும். பொதுவாக தைப்பூசம் என்றாலே முருகப்பெருமானை வழிபடுவது நம்முடைய மரபு வழக்கம். அதிலும் ஸ்ரீ சத்யநாராயண பூஜையை சேர்த்து செய்யும் பொழுது இரட்டிப்பான பலன் கிடைக்கும். அது எப்படி என்பதை இந்த பதிவில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுனால அந்த பூஜை பண்ண புண்ணியம் பலன் உங்களுக்கும் கிடைக்கும். தைப்பூசத்துக்கு முன்னாடி நீங்கள் விரதம் இருக்கலனாலும் நீங்கள் February 1ஆம் தேதி அன்று ஒரு நாள் மட்டும் எப்படி விரதம் இருக்கிறது, என்ன செய்யறது பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக தைப்பூசம் என்பது முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த 1ஆம் தேதி என்பது ஞாயிற்றுக்கிழமை அனுஷ்டிக்கப்படுது. இந்த நாளை முருக பக்தர்கள் மறந்தும் கூட தவறு விட்டு விடாதீங்க. தைப்பூசம்ங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த மிக மிக முக்கியமான வழிபாட்டு திருவிழா. இது தமிழ் மாதமான தை மாசத்துல வரக்கூடிய பூச நட்சத்திரமோ பௌர்ணமி திதியும் இணையக்கூடிய நாளில் கொண்டாடப்படுறது. இந்த நன்னாளில் தான் பார்வதி தேவி முருகப்பெருமான் சூரனை அழிக்க தன் ஆற்றல் மிக்க ஞான வேலை வழங்கியதாக புராணங்களில் சொல்லப்படுது. பூச நட்சத்திரம் ஜனவரி 31ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 1:36 மணிக்கு ஆரம்பமாகிடுது. February 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 12:05 வரைக்குமே இந்த நட்சத்திரம் இருக்கு. தைப்பூச விரதத்தில் முருகனிடம் நாம் வேண்டிய எந்த ஒரு விஷயமோ நடைபெறாமல் போனதா சரித்திரமே கிடையாது. இதுவரைக்கும் நீங்கள் விரதம் இருக்கலனாலும் பரவாயில்ல, இந்த February 1ஆம் தேதி அன்னைக்கு மட்டும் ஒரே ஒரு நாள் மட்டும் எப்படியாவது விரதம் இருந்துடுங்க. இந்த விரத முறைகளை பற்றி இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பொதுவாக தைப்பூச விரதத்துக்கு 48 நாள், 21 நாள், 7 நாள்னு எல்லாருமே விரதம் இருப்பாங்க. இந்த நாளை கொண்டு தான் நீங்கள் விரதத்தை கடைப்பிடிக்க முடியலனாலும் பரவாயில்ல, தைப்பூசம் ஞாயிற்றுக்கிழமை வரதுனால முதல் நாளே வீட்டையும் பூஜை அறையும் சுத்தம் செய்யுங்க. February 1ஆம் தேதி அன்று சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்தை தொடச்சி சுத்தம் செஞ்சு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு
சிகப்பு நிற அரளிப்பூக்களால் அழகா அலங்காரம் செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்த பிறகு விரதத்தை தொடங்கணும். இந்த தினம் மாலை 6 மணி வரை சமைத்த உணவை எடுத்துக்கொள்ளாமல் அதற்கு பதிலாக மாலை 6 மணி வரை பால் பழம் மட்டும் சாப்பிட்டு ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு அன்று ஒரு நாள் முழுவதும் கடும் விரதம் இருக்கணும். பிறகு ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த இந்த மந்திரத்தை மனசில் நினச்சிக்கிட்டு ஓம் கார்த்திகேயாய வித்மகே சக்தி ஹஸ்தாய தீமகி தன்னோ ஸ்கந்த பிரசோதயாத்துன்னு வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய கனவுகளையும் உங்களுடைய வேண்டுதல்களை நினச்சிக்கிட்டு அது நிச்சயமாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி ஸ்ரீ முருகப்பெருமானிடம் மனதார வேண்டிக்கோங்க. இல்லைன்னா அந்த நாள் முழுவதும் எதுவுமே சாப்பிடாம தண்ணீர் மட்டுமே குடிச்சுக்கிட்டு மனசில் முருகப்பெருமானை மட்டும் தியானித்து முருகனுக்கு உகந்த சஷ்டி கவசம், வேல்மாறல், சண்முக கவசம் பாராயணம் செய்யலாம். பிறகு அந்த மாலை முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல், வடை, பாயசம் போன்றவற்றை படைத்து வழிபாடு செய்த பின்னர் உங்கள் வீட்டில் முருகன் வடிவில் குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு ஊட்டிட்டு நீங்கள் அதை உட்கொண்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம். மிக நம்பிக்கையோடு இந்த விரதத்தை தொடங்குங்க. நிச்சயம் நீங்கள் நினைத்தது அனைத்தும் வெற்றியாகவே முடியும். அன்றைய தினம் இந்த பரிகாரத்தை செஞ்சால் நீங்கள் வேண்டிய அனைத்தும் நிறைவேறும். அதாவது ஒரு மஞ்சள் துணியில் 1 ரூபாய் நாணயம், பச்சை கற்பூரம், ஜவ்வாது இதை வச்சு நல்ல முடிந்து உங்களுடைய வேண்டுதல்களை நினச்சி வீட்டின் பூஜை அறையில் வச்சுடுங்க. தைப்பூசம் அன்னைக்கு முடிஞ்சு வச்சதை முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று மனதார வேண்டிக் கொண்டு உண்டியலில் போட்டுடுங்க. இப்படி செய்த 40 நாட்களுக்குள் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் என்பது ஐதீகம். அன்றைய தினம் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு அன்னதானம் செய்தால் முருகப்பெருமானுடைய அருளோடு பல மடங்கு புண்ணியமும் கிடைக்குங்க. அதே மாதிரி தைப்பூச நாளில் கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானுக்கு ரோஜா மாலை சாத்தி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டா குழந்தை பேரு மற்றும் கேட்ட வரம் கிடைக்கும். தைப்பூசம் அன்னைக்கு இந்த 5 தவறுகளை செய்யக்கூடாது. என்னன்னா, தைப்பூசம்ங்கிறது ஆன்மீக ரீதியாக மிகவும் சக்தி வாய்ந்த நாள். எனவே அந்த நாளில் சில தவறுகளை செய்வது முருகனை கோபமாக்குமா. முதலாவதாக, தைப்பூசம் அன்று கருப்பு நிற ஆடைகளை அணியக்கூடாது. இரண்டாவது, அன்றைய தினம் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. மூன்றாவதாக, முடி மற்றும் நகம் திருத்தம் செய்யக்கூடாது. நான்காவதாக, அன்றைய தினம் அசைவம், மது போன்ற போதை வஸ்துக்களை தொடவே கூடாது. ஐந்தாவதாக, அன்றைய தினம் மிகவும் சக்தி வாய்ந்த நாளுங்கிறதுனால எதிர்மறை எண்ணங்களுடன் முருகனை வழிபடக்கூடாது. தூய மனதுடன் இறை வழிபாடு செய்கிறது நல்லது. இந்த நாளில் ரொம்ப விசேஷமாக ஸ்ரீ சத்யநாராயண வழிபாடு ரொம்ப முக்கியங்க. அன்றைய தினம் 1ஆம் தேதி பௌர்ணமியும் சேர்ந்து வருவதால் சத்யநாராயண வழிபாடும் செய்து மிகுந்த பலனை தரும். பொதுவாக பௌர்ணமி நாளில் சகல விஷ்ணு ஆலயங்களையும் சரி, பழக்கம் இருக்கக்கூடியவங்க வீட்லேயும் சரி ஸ்ரீ சத்யநாராயணர் வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம். பௌர்ணமி அன்னைக்கு காலையில இருந்து உபவாசம் இருந்து, அதாவது விரதம் இருந்து, மாலையில் சந்திர பகவானை தரிசித்த பின்னர் தான் முறைப்படி சத்யநாராயண பூஜை செஞ்சால் விரதம் இருக்கிறவங்களுக்குள்ள வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து குறைகளையும் நீக்கி சகல ஐஸ்வர்யங்களையும் தருவேன்னு ஸ்ரீமன் நாராயணன் சத்தியம் செஞ்சிருக்கார். அதனால தான் அவருக்கு சத்யநாராயணன் என்று பெயர் வந்தது என்று புராணங்களும் சொல்கின்றன. ஸ்ரீ சத்யநாராயணருடைய காயத்ரி மந்திரத்தை இந்த நாளை சொல்லுங்க. ஓம் பக்தஜன பூஜாய வித்மகே நாரத முன்யாய தீமகி தன்னோ சத்யநாராயண பிரசோதயாத். சத்யநாராயண பூஜையின் போது இந்த மந்திரத்தை 108 அல்லது 1008 முறை உச்சரிக்கணும். ஏன்னா உரு ஏற திரு ஏறும்னு சொல்லுவாங்க. உரு அப்படிங்கிறது எண்ணிக்கை. எத்தனை எண்ணிக்கை அளவில் நீங்கள் சொல்கிறீங்களோ அத்தனையும் உங்களுக்கு தெய்வத்தினுடைய திருவருள் கிடைக்கும். உரு ஏற திரு ஏறும், தெய்வத்தினுடைய திருவருளோட அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே பக்தி யோகம் நேயர்கள் மேலே சொன்ன பூஜை முறைகளை முறையாக செஞ்சு வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாவித சௌக்கியங்களும் அந்த முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தினாலேயும் ஸ்ரீ சத்யநாராயண சுவாமியினுடைய ஆசியாலையும் அருளாலையும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க நாங்கள் பிரார்த்திக்கிறோம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய்
குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு முருகப்பெருமான வழிபட்டீங்கன்னா வருவாய், செல்வம், செல்வாக்கு, ஐஸ்வர்யம், அஷ்ட சித்திகள், குடும்ப சேமங்கள், லாபங்களோட எல்லா விதமான சௌபாகியங்களையும், சதுஷஷ்டி 64 வகையான பிராப்தங்களையும் 64 கலைகளையும் பெற்று அஷ்டலட்சுமி ஐஸ்வர்யத்தை நீங்கள் பெறுவீர்களாக. ஓம் நமோ நாராயணாய. வாழ்க வளமுடன். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்கள் பார்க்கும் பொழுது, வீட்டில் இருக்கிறவங்க பத்தின எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். யாருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுட்டு செய்ய நினைப்பீங்க. அவங்க அவங்களுடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுக்கான மன அமைப்பு உங்களுக்கு இருக்கும். எல்லோரிடத்திலுமே நல்ல மதிப்பு மரியாதை கூடும். இந்த நாள் தைப்பூசம் திருநாளுங்கிறதுனால முருகப்பெருமானுக்கும் ஸ்ரீ சத்யநாராயணருக்கும் செய்ய வேண்டிய வழிபாடு முறைகளும் பரிகாரங்களை பற்றி இன்றைய பஞ்சாங்க பகுதியில், அதாவது இன்ட்ரோவில் நம்ம கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் முழுமையாக கேட்டு அந்த பூஜையை செய்யுங்க. வருஷத்தில் வரக்கூடிய ஆயிரம் விசேஷங்கள் இருந்தாலும் இந்த தைப்பூசம் என்பது அதீதமான ஒரு மகா சக்தி வாய்ந்தது. ஆக இதை தவற விடாதீங்க. பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணையக்கூடிய நாள் தான் தைப்பூசம். ஆக மேஷராசி அன்பர்கள் இந்த நாள் நீங்கள் முருகப்பெருமானை கண்டிப்பாக வழிபடணும். காரணம் என்னன்னா, உங்களுடைய ராசி மேஷராசி, அதற்கான அதிபதி செவ்வாய் பகவான், செவ்வாய் பகவானுக்கு உண்டான அதி தேவதை முருகப்பெருமான். ஆக இந்த தைப்பூச நாளில் விரதம் இருக்கிறவங்க விரதங்கள் இருந்து அனுஷ்டிக்கலாம், முடியாதவங்க பால் பழம் சாப்பிடலாம், மௌன விரதத்தை கடைப்பிடிக்கலாங்க. இதனுடைய முழுமையான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னா இப்போ பண்ணிக்கிறதுக்கான நேரம் இது. அதே மாதிரி மற்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த ஒரு நல்ல விஷயம் போய் சேரட்டும். அது உங்களுக்கு ஒரு நல்ல புண்ணியத்தை கொடுக்குங்க. மேஷராசி அன்பர்கள் நல்ல கருணை உள்ளம் கொண்டவங்க. நீங்கள் உதவி செய்யக்கூடிய மனப்பன்மை கடவுள் உங்களுக்கு பிறப்பிலேயே கொடுத்துருக்கார். ஆக யாருக்கு என்ன உதவினாலும் முன்னாடி நிற்பீங்க. மற்றவங்களுக்காக தோள் கொடுக்கக்கூடிய தோழனாக இருப்பீங்க. உங்களுடைய துணைவருக்கு தகுந்த பாதுகாவலனாக இருப்பீங்க. ஆக இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிங்க. அவங்களுக்கும் அந்த பூஜைகளுடைய பலன் கிடைக்கட்டும். நீங்கள் அனுப்பின பலன் உங்களுக்கும் வந்து சேரட்டுங்க. அந்த வகையில் 3ஆம் வீட்டில் குரு பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். கமிஷன் வியாபாரங்களில் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான நாள். ஏஜென்ட்டுகளாக இருக்கிறவங்க, அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறதுல ஏஜென்ட்டுகள், கமிஷன் தொடர்பாக, ரியல் எஸ்டேட் லேண்ட் தொடர்பாக வேலை பார்க்குறவங்களுக்கும் நல்ல அனுகூலம் கிடைக்குங்க. காரணம் என்னன்னா, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதியாக உங்களுடைய அதிபதியான செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நல்ல லாபமும் கிடைக்கும், வருமானமும் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் கொடி கட்டி பறப்பீங்க. வீடு விற்கிறதாகட்டும் வாங்குறதாகட்டும் எந்த ஒரு துறையில் இருந்தால் உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்குங்க. பத்திரப்பதிவு சம்பந்தமான விஷயங்களில் லாபம் கிடைக்கும். அதே மாதிரி வியாபார போக்கும் சரி, செய்கிற முதலீடுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இன்கம் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும். அதை வச்சு ஏதாவது ஒரு முதலீடு செய்யலான்ற எண்ணம் இருக்கும். வீடு விற்பனை சம்பந்தமான நிலைப்பாடுகளில் தகுந்தபடியான கமிஷன் கிடைக்கும். அதை வச்சு அடுத்த கட்டத்துக்கு உயர்வீங்க. எதிர்காலத்திற்குண்டான விஷயங்களுக்கு சில முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு ஏற்ற நாள். பௌர்ணமி திதி அப்படிங்கிறதுனால உங்களுடைய குல தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபடுவதற்கு மிக மிக உகந்த நாள் இந்த தைப்பூச நன்னாள். ஆக சிறு மற்றும் குறுந்தொழில் வியாபாரம் செய்கிறவங்க, ஒரு ஸ்மால் ஸ்கேல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும். மற்ற மக்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். பொருளாதாரங்களில் ஏற்றம் பிறக்கும். தொழில் விஷயங்களில் புரிதல்கள் உண்டாக்குங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் உற்சாகம் பிறக்கும். உங்களை மீறி ஒரு பராக்கிரம சக்தி, ஆற்றல், சுறுசுறுப்பு எல்லாமே அதிகமாக இருக்கும். படிக்கக்கூடிய நிலையில் நேரத்தை வீண் பண்ணாமல் எதை படிக்கணுமோ, எது தேர்வுக்கு எக்ஸாமுக்கு வருமோ அதை முன்னிட்டு நீங்கள் படிப்பீங்க. அது கரெக்டான வழியில் பயணிப்பீங்க. வரக்கூடிய தேர்வு உங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டும். அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வதற்கான வழி பிறக்குங்க. சுதந்திரமாக இருப்பீங்க. உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வேலைகளை கவனிப்பீங்க. யாருக்கு என்ன வாக்கு கொடுக்குறீங்களோ அந்த வாக்கை கண்டிப்பாக நிறைவேற்றுவீங்க. அதிலும் பொது காரியங்கள் இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் பிறக்கும். விரும்பியதை வாங்குவீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதுக்கான யோகம் இருக்கு. புது புது விஷயங்களை செய்யணும்னு நினைப்பீங்க. அதே மாதிரி அக்ரிமெண்ட் போடுறது, ஒப்பந்தங்கள் செய்யறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்குங்க. மனசுல நல்ல தைரியம் இருக்குங்க. எதிர்காலத்திற்கான ஒரு தேவைகளை நிறைவேற்றுற மாதிரி ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. சாதுரியம், நல்ல அறிவு, திறமை இதெல்லாம் வெளிப்படும். சேமிக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் நல்ல புரிந்துணர்வு அதிகரிக்கும். ஒற்றுமை இருக்கும், நெருக்கம் உண்டாக்கும். வேற்றுமை இல்லாத ஒரு நாள்னா அது இந்த நாள்னே சொல்லலாங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும். நன்மைகள் அதிகரிக்கும். மிக மிக அற்புதமான நாள்.
அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்: அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும், வருமானம் உயரும், எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே திருப்திகரமாக நடக்குங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கையில் பணப்புழக்கம் உண்டாக்கும், தொழில் விருத்தி ஏற்படும், வியாபாரங்களில் அனுகூலம் உண்டு, வருமானம் கேட்ட இடத்துல கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி எதிர்பாராம நீங்கள் கேட்குற இடத்துலையும் வருமானம் வரும். கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை உண்டாக்கும், மனோதிடம் இருக்கும், சாதிக்கக்கூடிய மிக மிக அற்புதமான நாள். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மேஷராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். ரிஷபராசி அன்பர்களுக்கு கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது தைப்பூசம் நன்னாளுங்க. பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணையக்கூடியது தான் இந்த தைப்பூசம் நாள். வள்ளல் பெருமானுக்கு மிக மிக உகந்த நாள். தைப்பூச நாளில் தான் ஜோதி தர்சனம் உண்டாக்கும். சன்மார்க்க சபைன்னு சொல்லக்கூடிய வடலூர் வள்ளல் சுவாமிகள் வள்ளலாருடைய அனுகிரகம் நிறைந்த நாள். ஜோதி தர்சனம் போய் பார்த்து தர்சனம் கண்டு வருவது நல்லது. அல்லது வீட்டில் விளக்கேற்றி வைக்கலாம், அகண்ட தீபம் ஏற்றி வைத்து இந்த நாள் முழுவதுமே தீப ஜோதி தர்சனத்தை காண்பது நல்லது. ரிஷபராசி அன்பர்களுக்கு மனசளவில் சில மாற்றங்கள் வருங்க. தம்பதியர்களுக்கிடையே புரிதல்கள் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கண்ணால் பார்க்கும் பொழுதே அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய துணைவருடைய செயல்கள் எல்லாமே ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். ஒரு ஆத்ம திருப்தி, சந்தோஷம் இருக்கும். சூரிய பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். தீப ஜோதி வழிபாடு என்பது இந்த நாள் மிக மிக உகந்தது. வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல திருப்பங்கள் ஏற்படுங்க. தைரியமாக உங்களுடைய வேலைகளை நீங்க கவனிக்கலாம், தாராளமாக செய்யலாம். இழுபறியாக இருக்கக்கூடிய பண வரவுகள் பற்றின எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு யாராவது கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க, அவங்க கொஞ்சம் காலதாமதம் ஆகிட்டே இருப்பாங்க. வரவேண்டிய பணம் இன்னும் கைக்கு வரலையேங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாயிட்டே இருக்கும். கேட்ட இடத்துல சில நேரங்களில் தாமதமாக கூட வருங்க. காரண காரியம் இல்லாமல் எதுவுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும் ரிஷபராசி அன்பர்கள். சந்திர பகவான் உங்களுக்கு 3ஆம் வீட்டு அதிபதி 2லிருந்து 3க்கு பிரவேசம் செய்கிறார். ஆகவே காலையில், அதாவது 1:52க்கு மேலே சந்திர பகவான் உங்களுக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வார். அப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆக சில வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் எதையும் அதிகமாக எதிர்பார்க்க வேண்டாம். பொறுமையும் நிதானமும் ஆக இருக்கணும். பேச்சுக்களில் எச்சரிக்கை இருக்கணும். விளையாட்டாக பேசாதீங்க. எல்லாவற்ற விஷயங்களையும் நீங்கள் யாரையும் அதிகமாக நம்பி எந்த ரகசியத்தையும் வெளிப்படுத்தாதீங்க. சிக்கனமாக இருக்கிறது நல்லது. பணத்தில் மட்டும் இல்லைங்க, பேச்சிலையும் சிக்கனமாக இருக்கணும். ரொம்ப செலவு செய்யக்கூடாது. உங்களுடைய எனர்ஜி, ஆற்றலை வெளிப்படுத்தாதீங்க. மௌனமாக இருக்கிறது இந்த நாள் ரொம்ப ரொம்ப நல்லது. தைப்பூசம். முருகப்பெருமான் அக்னிபுத்திரன். ஆக அக்னிபுத்திரன் என்பவர் முருகப்பெருமானாக இருக்கிறதுனால உங்களுடைய ராசியிலே கிருத்திகா நட்சத்திரம், சூரிய பகவானுடைய நட்சத்திரம். ஆகவே ரிஷபராசி அன்பர்கள் விரதங்கள் இருக்கிறது, மௌனமாக இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. புதிய புதிய விஷயங்களில் ஆர்வங்கள் உண்டாகுங்க. மனசில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும், மன கவலைகள் விலகும். அங்கும் இங்குமாக எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஓட்டங்கள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்கு வரும். துணைவருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து நடப்பீங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போக்குக்கு ஏற்ற மாதிரி அனுசரித்து போனால் நல்லது. உங்களுடைய விருப்பத்துக்கு வாழ்க்கை இழுக்க முடியாது. வாழ்க்கை போகிற போக்குக்கு தான் நீங்கள் போகணும். கோபகுணம் இருக்கக்கூடாது. உணர்ச்சி வசப்படாதீங்க. பேச்சுக்களை அடக்கிக் கொள்வது மிக மிக நல்லது. ரிஷபராசி அன்பர்கள், பேச்சினால தான் உங்களுக்கு பிரச்சனை. ஒவ்வொரு வீடியோவிலும் நாம் சொல்வது அதுதான். ஆக பேச்சுக்களில் அனுபவங்கள் வெளிப்படும். 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்திலேயே குரு பகவான் உங்களுக்கு வக்ர நிலையில் இருக்கிறார். அவர் உங்களுடைய லாபாதிபதி மற்றும் அஷ்டமாதிபதி. ஆக பேசினாலும் பிரச்சனை, பேசலனாலும் பிரச்சனைன்ற மாதிரி இருக்கும். ரொம்பவே கட்டுப்பாடோடு இருக்கணும். பிஸ்னஸில் மற்ற பார்ட்னர்ஷிப் கிட்ட பேசுகிறத குறைச்சிக்கோங்க. வியாபாரத்தில் மக்கள்கிட்ட, கஸ்டமர் கிட்ட எப்படி பேசணுமோ பக்குவமாக பேசினாதான் வியாபாரம் நடக்கும், லாபம் கிடைக்கும், வருமானம் வரும். அவர்களிடத்துல தேவையில்லாத கருத்துக்களை வெளிப்படுத்தாதீங்க. கேட்காம எதையும் பேசாதீங்க. யாராவது உங்ககிட்ட கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் கொடுங்க. அப்படிதான் கஸ்டமர் கிட்ட நீங்கள் இருக்கணும். அதே மாதிரி நுணுக்கத்தை தெரிஞ்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறது நல்லது. வேற ஏதோ யாரோ சொல்கிற விஷயத்த கேட்டு அப்படியே நம்பாதீங்க. மேலோட்டமாக எதையும் தெரிஞ்சுக்கிட்டு செய்யாதீங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் அடி ஆழம் வரைக்கும் சென்று அதில் ரொம்ப கூர்மையாக கவனிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும் பொழுது படிப்பில் ஏற்ற இறக்கமாக இருக்கவங்க. நினச்ச மாதிரி சில வேலைகள் நடக்கும். சில நேரம் டவுன்ஸ்டர்ஸ் ஆகும், அதாவது இறங்கு முகமாக இருக்கும். எதையுமே உங்களால் ஜட்ஜ் பண்ணவே முடியாது, இது இப்படி தான் அப்படின்னு. ஆக இந்த நாள் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க.
ஓரளவிற்கு நன்மைகள் பிறக்கும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. எண்ணத்தின் போக்கில் மாற்றம் வரலாம், கவனம் தேவை. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன். கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். ரோகிணியில் பிறந்தவங்களுக்கு எண்ணங்கள் மேம்படும், உயர்ந்த நிலைக்கு வருவீங்க. ஒரு தெளிவான சிந்தனைகள் உண்டாக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். ஏற்றங்கள் பிறக்கும், நன்மைகள் அதிகம் உண்டு. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி, ஆல் த பெஸ்ட். ரிஷபராசி அன்பர்களை வேலும் மகிழும் துணை. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்கள் பார்க்கும் பொழுதுங்க, ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசம் மிக மிக அற்புதமான நாள். வள்ளல் பெருமானுடைய வடலூர் சுவாமிகளுடைய ஜோதி தரிசனம். ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் தீப ஜோதி தரிசனம் செய்யறது ரொம்ப விசேஷம். கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே அகண்ட தீபம் ஏற்றி வழிபடலாம். இந்த நாள் முழுவதும் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது மிக மிக அற்புதத்தை கொடுக்கும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ராசியிலேயே குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். ஆக குருமார்களுடைய வழிபாடு உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். அவர் ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதி மற்றும் 7ஆம் வீட்டு அதிபதி களத்திர ஸ்தானாதிபதி குரு பகவான் உங்களுக்கு வக்ர நிலையில் இருக்கிறதுனால ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளை வழிபடலாம். சண்முக கவசம் பாராயணம் செய்யலாம். கந்த சஷ்டி கவசத்தை படிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வள்ளிமலை சுவாமிகள் அருளிய வேல்மாறல் பாராயணம் செய்யறது அனுகூலத்தை தரும். எந்த குருமார்கள் எல்லாம் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் நிறைந்த பாடல்களை வழங்கியிருக்காங்களோ, அருணகிரிநாதர் சுவாமிகள் வழங்கிய திருப்புகள் இதெல்லாம் வீட்டில் ஒலிக்க விடுறது ரொம்ப ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கும். அனுகூலம் ஏற்படும். உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். பண கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். தெய்வ அனுகிரகம் கொடும். வீட்டில் தெய்வ சக்தி பிராப்தம் உண்டாகும். ஆக இந்த நாள் கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது 2ஆம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு காலை 1:53 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்திற்கு பிரவேசமாகிறார். ஆக விவேகமான செயல்பாடுகள் இருந்தால் எந்த விதமான பதட்டமோ பரபரப்போ ஆர்ப்பரிப்போ இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் செய்யக்கூடிய வேலைகள் உங்களுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல வெற்றி வாய்ப்புகள் அள்ளி கொடுக்குங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை தெரிஞ்சுக்குவீங்க. மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்பொழுது உங்களுடைய பிஸ்னஸ் நல்லபடியாக க்ரோத் ஆகிருக்கும். வேலையாட்களும் நல்ல வளர்ச்சியை கொடுப்பாங்க. சந்தேக உணர்வுகளால் நெருக்கமானவர்கிட்ட கருத்து வேறுபாடுகள் வரலாம். கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு முன்னாடி நிதானமாக சிந்திச்சு பேசுங்க. உங்களுடைய மனநிலையை சீர்படுத்திக்கோங்க. நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது மற்றவங்க கிட்ட பேசுங்க. மனசு சரியில்லையா, அமைதியாக இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது, உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது. மனக்குழப்பத்தில் யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க. எதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. யாருக்கும் கருத்தை சொல்லாதீங்க. ஆக இத்தனை விஷயங்கள் அவாய்ட் பண்ணணும் மிதுனராசி அன்பர்கள். கருத்து வேறுபாடுகள் இருந்தால் மன கஷ்டங்கள் கிளேஷங்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. ஆக தைப்பூச நன்னாளில் வள்ளல் பெருமான நினைச்சி முருகப்பெருமான நினைச்சி நீங்கள் மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இதனால் உங்களுக்கு நிறைய கோட்டி லாபம் பலன் உண்டு. விரதங்கள் அனுஷ்டிக்கலாம். விரதம் இருக்க முடியாதவங்க பால் பழம் எடுத்துக்கிட்டு விரதத்தை அனுஷ்டிக்கிறது நல்லது. மனசில் பலதரப்பட்ட சிந்தனைகள் உண்டாக்கும். தெய்வீக பணிகள், யாகம், யஞ்ஞத்திலும் வேள்விகளிலும் ஆன்மீக சம்பந்தமான எண்ணங்களில் ஈடுபாடுகள் உண்டாக்கும். மிதுனராசி அன்பர்களுக்கு கோவில் வழிபாடுகளை செய்வீங்க. வாகன பயணங்களை விவேகமாக இருக்கணும். பொறுமை நிதானம் அவசியம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சரி, படிப்பில் ஆசோலேஷன் மைண்ட் இருக்கும். அதாவது முன்பின்னான ஒரு முரண்பாடு, சில கருத்துக்கள் வரும். மனசில் நம்பிக்கை தைரியமும் உண்டாக்கும். பேசக்கூடிய விஷயங்களை குறைச்சிக்கிட்டு உங்களுடைய நல்ல சிந்தனைகள் நல்ல மார்க்கத்தில் நல் வழியில் பயணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சால் நல்லது. மற்றவங்க சொல்கிறத கேட்டு அப்படியே எதையும் செய்யாதீங்க. தொழில் விவகாரங்களில் கூட்டாளிகளோட பங்குதாரர்களோட ஆர்குமெண்ட் இருக்கக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க உத்தியோகத்தில் ஆஃபீஸில் அவங்க கிட்டையும் அனுகூலமாக நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆர்குமெண்ட் எந்த விஷயங்களையும் வைக்காதீங்க. அது உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்கும். உங்களை பற்றின கருத்துக்களையும் யாரிடத்திலும் கேட்காதீங்க. குடும்ப விஷயங்கள் விவகாரங்களில் பக்குவமாக நடக்கணும். சுபகாரிய சம்பந்தமான முயற்சிகள் இருக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளுக்குண்டான வகையில் சில முக்கிய விஷயங்களை செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனால் அதற்கு சாதகமான நாள் அல்ல. இந்த நாள் முழுக்க முழுக்க இறை வழிபாடு பண்ணுங்க. தெய்வ பிராப்தம் கிடைக்கும். உடல்நலம் மனநலம் சீராக அமைந்திட தியானம் யோகாசனம் நல்லது. சூரிய வழிபாடு பண்ணுங்க. இந்த தைப்பூச நாளில் வீட்டில் தீபங்கள் ஏற்றி ஒளிர விடுங்க. மங்களகரமாக சுப காரியங்களுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் நல்ல விதமாக நடக்கணும்னு விநாயக பெருமானுக்கு ஒரு சிதறுக்காய் உடைத்து அருகம்புல் சாற்றி
நைவேத்தியம் செய்து நீங்கள் வழிபட்டு பிறகு உங்களுடைய வேலைகளை தொடங்குங்கள். தடங்கல்கள் எல்லாமே நிவர்த்தியாக்கும், முன்னேற்றம் பிறக்கும். உடல்நலம் மனநலம் இரண்டிலுமே அக்கறை மிக மிக தேவை. உணவு சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப பக்குவமாக இருக்கணும். காரம் மசாலா சார்ந்த எண்ணெய் வகை உணவுகள் இருக்கக்கூடாது. எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன். மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் உண்டாக்குங்க. தேவையில்லாத ஆர்குமெண்ட் வரும். காரணம் என்னன்னா, 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் சகோதரகாரகன் லாபகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு 8ல் இருக்கிறதும், சூரிய பகவான் 8ல், சுக்கிர பகவான் விரையாதிபதி 8ல், இப்படி 3 கிரகங்களும் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்காங்க. அதனால பணம் ரீதியாக பிரச்சனை வரலாம், அரசாங்க ரீதியாக சங்கடம் வரலாம். உடன் பிறந்தவங்களால கொஞ்சம் ஆர்குமெண்ட் வரும், கவனமாக இருங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள் உண்டாக்குங்க. பெரிய பெரிய அளவில் கனவு காணுவீங்க. ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்கணும்னு நினைப்பீங்க, அதற்கான முயற்சிகள் நடக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க ரொம்ப விவேகம், பொறுமை, நிதானம் தேவை. உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை வச்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறுங்க. பொறுமை தான் உங்களுக்கு இந்த நாள் மிக தேவை. உங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் சரியான நேரத்திற்கு கவனம் வராது, குறைபாடு ஏற்படும், எச்சரிக்கை தேவை. ஹாவ் a nice day and wonderful day. Be happy. மிதுனராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களாக பார்க்கும் பொழுது, தைப்பூசங்க ரொம்ப அற்புதமான நாள். வடலூர் பெருமான், வள்ளல் பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். பௌர்ணமி திதி, பூசம் நட்சத்திரம் இரண்டும் ஒன்றாக இணையக்கூடிய அற்புதமான நாள். கடகராசி அன்பர்களுக்கு தெய்வ கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்க போகுது. ஏன்னா சந்திர பகவான் முழுமையான ஒரு ஆகர்ஷண சக்தியோடு, காந்த சக்தியோடு இந்த பூமியில் ஒளிரக்கூடிய அற்புதமான நாளுங்கிறதுனாலையும், பூசம் நட்சத்திரம் சேரும் பொழுதுதான் வள்ளல் பெருமான் ஜோதியாக ரூபமாக கலந்த நாள். இறைவனுடைய ஐக்கியமான அற்புதமான நாள். ஜோதி தர்சனம் காண்பவர்களுக்கு வாழ்க்கையில் பிரகாசம் பிறக்கும். வள்ளல் சுவாமிகளுடைய அனுகிரகம் சித்திக்கும். உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவும் திருப்திகரமாக அமைந்திட குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடுதலை செய்வது மிக மிக நல்லது. ஞாயிற்றுக்கிழமை தினங்களில் அம்மையப்பரை வழிபடுங்க. பார்வதி பரமேஸ்வரரை ஒருங்கே இணைந்து வழிபட்டால், அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்தால் குடும்பம் சேம லாபத்தோடு இருக்கும். தம்பதிகளுக்கிடையே புரிதல் இருக்கும். ஒற்றுமை உணர்வு உண்டாக்கும். சிந்தனை போக்கில் இந்த நாள் மாற்றங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. கடகராசி அன்பர்களே, வீட்டில் இருக்கிறவங்கனால ஒரு நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க. குழந்தைகளிடத்தில் அன்பு வெளிப்படுத்துவீங்க. ஒரு உணர்வு பூர்வமான விஷயங்கள், மன ரீதியாக நிம்மதியும் சந்தோஷமும் விளையும் நாள். மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு இருக்கும். பெரிய பெரிய நபர்களை சந்திக்கிற மாதிரி சில திட்டங்கள் கைகூடும். எதிர்பார்க்கக்கூடிய இடங்களில் பொருளாதார வரவு கிடைக்கும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். கடன் பற்றிய பயங்கள் கொஞ்சம் அடங்கும். வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷமங்களை தெரிஞ்சுக்கிட்டு மக்களுடைய கஸ்டமர் எப்படி அட்ராக்ஷன் பண்ணணும், பொருளை எப்படி வியாபாரம் செய்யணும், விற்கப்படாமல் கிடப்பில் இருக்கக்கூடிய பொருள் விற்பனைக்கு என்ன வழிங்கிறத ரொம்ப அழகாக நுணுக்கமாக நுட்பமாக ஆராய்ஞ்சி அதை உங்களுடைய பிஸ்னஸில் வெளிப்படுத்தி நல்ல வியாபாரத்தை நடக்கிற மாதிரி கொண்டு வருவீங்க. நல்ல சூக்ஷமத்தை உணர்ந்தவர்கள் கடகராசி அன்பர்கள். புத்திசாலித்தனம் உண்டு. கருணை உள்ளங்க. கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு உண்டு. தாய் தந்தையருடைய ஆதரவு கிடைக்கும். பெற்றோர்களுடைய அனுசரணையான போக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அன்பு விளையும் நாள். நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும். அலுவலக வேலைக்கு போகிறவங்களுக்கு மற்றவங்களோட ஆதரவு உண்டு. அதே மாதிரி மூத்த அதிகாரிகள், கௌரவ தலைவர்களிடத்துல அனுகூலம் ஏற்படும். சமூகத்தில் நல்ல பேர் புகழ் கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பீங்க. குழந்தைகளுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி சில முதலீடுகள் நடக்கும். பண வரவுக்குண்டான வழி தாராளமாக இருந்தாலும் பணத்தை வீண் விரயம் செய்யாதீங்க. யார்கிட்டையும் ஆர்குமெண்ட் இருக்கக்கூடாது. நடப்பவை யாவும் நன்மைக்கேன்னு வழிபடணும். குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம் கடகராசி அன்பர்களே. அதோட முருகப்பெருமானையும் வழிபடுங்க. பெண்களுக்கு பிறந்து விட்டு குலதெய்வமும் புகுந்து விட்டு குலதெய்வத்தையும் 2 குல தெய்வங்கள் இந்த நாள் வழிபடுறது ரொம்ப சிறப்பு. முருகப்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்க உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு வழிபடுங்க. பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்குங்க.
தெய்வ வழிபாடு தான் இந்த நாள் மிக மிக நல்லது. நண்பர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். எதிர்பார்க்காதபடி உங்களுக்கு யாராவது ஒரு புது நபர்கள் சேருவாங்க. புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிறதுல ஆர்வம் இருக்கும். தெரியாததை கூட தெரிஞ்சுக்கிட்டு செய்யறதுல அதிக இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு உண்டு. ஹெல்த் வெல்த் எல்லாமே நல்லா இருக்குங்க. அற்புதமான நாள் கடகராசி அன்பர்களுக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க குரு பகவானை வழிபடுறது, வள்ளல் சுவாமிகளை வழிபடுறது, ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் வழிபடுறது, அருணகிரிநாதர் சுவாமிகளை வழிபடுறது, அதே மாதிரி வள்ளிமலை சுவாமிகளை வழிபடுறது, அவங்க எழுதின பாடல்கள், திருப்புகழ், வேல்மாறல், சண்முக கவசத்தை பாராயணம் செய்கிறவங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நிவர்த்தியாக்குங்க. உங்களுக்கு நல்ல நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். நிற்கிற இடத்துல தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. சாதுரியமாக இருப்பீங்க. தலை நிமிர்ந்து வாழக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சூக்ஷமங்களை உணர்வீங்க. நேர்மை உண்டாக்கும். உழைப்பு அதிகரிக்கும். தெய்வ சாதுரியம், இறைவனுடைய அனுகிரகம் சித்திக்கும். பேச்சில் தெளிவு இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாதங்களை தவிர்க்கணும். ஆர்குமெண்ட் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடாது. ஆயில்யம் நட்சத்திரத்தின் அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவானோட சேர்ந்து இருக்கிறார். எவ்வளவுதான் அறிவு திறமை இருந்தாலும் யார்கிட்டையும் விவாதமே வைக்காதீங்க. அது உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்துடும். தேவையற்ற விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்க. தெய்வ வழிபாடு பண்ணுங்க. குருமார்களை வழிபடுங்க. சரஸ்வதி தாயை வழிபடுவது, பிரம்மதேவரை வழிபடுவது ரொம்பவே நல்லது. Have a nice and wonderful day. Be happy. கடகராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களாக பார்க்கும் பொழுது சூரிய பகவானை வழிபடுறது ரொம்ப விசேஷங்க. வடலூர் வள்ளல் சுவாமிகளுடைய சபையில் ஜோதி தரிசனம் நடைபெறும். அந்த ஜோதி தரிசனத்தை பார்க்கறது ரொம்ப நல்லது. முக்தி கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். குருமார்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு. ஆக வீட்டிலும் தீப ஜோதி தரிசனம் காண்பது நல்லது. அகண்ட விளக்கில் இந்த நாள் முழுமைக்குமே தீபங்கள் ஏற்றி வழிபடுங்க. வீட்டில் எல்லா இடங்களிலும் தீபங்கள் வைங்க. அல்லது பூஜை அறையில் ஒரு அகண்ட விளக்கு ஏற்றி வைங்க. முருகப்பெருமானுக்கு உகந்த பாடல்கள் பாராயணம் செய்கிறது, குருமார்களை வணங்குறது ரொம்ப நல்லது. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான மிதுனத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அவர் உங்களுக்கு அஷ்டமதிபதியாக இருந்தாலும் 5ஆம் வீட்டு அதிபதியாக இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை கிடைக்க வள்ளல் சுவாமிகளையும், அதே மாதிரி அருணகிரிநாதர் சுவாமிகளையும், ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளை வழிபடுறது நல்லது. எந்த விதமான நோய் நொடிகளும் பாதிப்புகளும் இல்லாமல் இருக்க குருமார்களை வழிபடுங்கள் சிம்மராசி அன்பர்களே. இந்த நாள் உறவுகளுடைய உண்மையானவர்கள், உறவுகளில் யார் நல்லவங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறவங்க யார் எப்படிங்கிறத இந்த நாள் உங்களால் கண்டறிய முடியும், பார்க்க முடியும், தெரியும். மனசில் தெளிவு பிறக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு. ஆடம்பரமான செலவுகள் மூலம் சேமிப்புகள் குறைய வாய்ப்புகள் இருக்கு. சற்று சிக்கனமாக இருக்கணுங்க. அதிக செலவுகள் இருக்கக்கூடாது. பணம் ஒரு தடவை நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்னா மீட்டெடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டி இருக்கும். ஆக விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்லுவாங்க. தகுந்தபடி நீங்கள் பணத்தை சிக்கனமாக செலவு பண்ணணும். அதே மாதிரி பேசக்கூடிய விஷயங்களையும் பக்குவம் இருக்கணும். உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் அப்படி இப்படியுமா இருக்கும். அரசாங்க வேலைகளில் இழுபறியான சூழ்நிலைகள் இருக்கும். எதையுமே பிளான் பண்ண முடியாது. திட்டமிட்டாலும் காரியங்கள் தாமதமாகத்தான் நடக்கும். அரசியல் வட்டாரத்தில் இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. வெளிப்படையாக பேசுகிறேன்னு யாருக்கிட்டையும் பேசாதீங்க. மன கட்டுப்பாடு வேண்டும், வார்த்தை கட்டுப்பாடு வேண்டும், செலவுகளில் கட்டுப்பாடு வேண்டும். ஆக எல்லா விஷயத்திலும் சிம்மராசி அன்பர்கள் இந்த நாள் கட்டுப்பாட்டோடு இருக்கிறது நல்லது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்பொழுது படிக்கிறதுல கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் அது சரியாகிடும். அதிக குழப்பங்கள்லாம் பிரச்சனைகளில் உண்டு பண்ணாதுங்க. இந்த நாள் பௌர்ணமி திதிங்கிறதுனாலையும் பூச நட்சத்திரம் சேர்ந்து வர்றதுனால ஸ்ரீ சந்திர பகவானை வழிபடுங்க. இரவு நேரத்தில் முழுமையான பூர்ணிமா சந்திர பகவானுடைய ஆகர்ஷண சக்தி பெறுவதற்கு ஸ்ரீ சந்திர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்றது நல்லது. ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதியாத்துன்னு வழிபடுங்க. அப்போது சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தாக்கங்கள் தீரும். இரவில் பால் சாப்பிட்றது, அன்னம் சாப்பிட்றது, சர்க்கரை சேர்த்தோ அல்லது உப்பில்லாமலோ
உங்களுக்கு எது பிடிக்குமோ பால் சாதம் சாப்பிட்றது நல்லது. அதிகமான தண்ணீர் குடிக்கணுங்க. எமோஷ்னலே இருக்கக்கூடாது, உணர்ச்சி வசப்படாதீங்க. சகலத்தையும் இறைவன் கிட்ட அர்ப்பணிச்சுடுங்க. வேலும் மயிலும் துணைன்னு சொல்லுங்க. வீட்டில் வேல்மாறல், சண்முக கவசம். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால சிம்மராசி அன்பர்கள் சிவசூரிய பகவான் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. நந்தியம் பெருமானை வழிபடுங்க. அபிஷேகம் ஆராதனைகள் செய்யுங்க. அம்பிகைக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்யறதுனாலையும் பச்சரிசி மாப்பொடி கொண்டு அபிஷேகம் செய்யறதுனால கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் தீருங்க. கடன்ல இருந்து வெளிவருவீங்க. வியாபாரம் தொடர்பான புதிய முதலீடுகள் மேம்படுறதுக்கு வழி இருக்குங்க. கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். மனதை திடமாக வைங்க. கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது. உடல் நலமும் மனநலமும் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணுங்க. எமோஷ்னல் இருக்கக்கூடாது. சந்திர பகவான் நீர்காரகன், உணவுக்காரகன்றதுனால கவனித்து சாப்பிடுங்க. எளிமையாக இருங்க. அதிக உணவுகள் எடுக்கக்கூடாது. குறைந்த அளவு உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியம். வியாபாரத்தில் கஸ்டமர்ஸ் கிட்ட பேசும்பொழுது குழப்பம் இல்லாமல் நீங்கள் கணக்கு பார்க்கணும். வரவு செலவு கணக்குகளை சரிபார்க்கணும். கூடுமான வரையில முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருங்க. தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஆயுள், ஆரோக்கியம், அஷ்ட ஐஸ்வர்யங்கள் அபிவிருத்தி உண்டாக முருகப்பெருமானையும் குல தெய்வத்தையும் ஒன்றாக இணைந்து வழிபடுங்கள். நல்லது நடக்கும். அதிருஷ்ட திசை தெற்கு. அதிருஷ்ட எண் 5. அதிருஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சேமிப்புகள் குறையுங்க. கவனமாக தான் இருக்கணும். எச்சரிக்கை இருப்பது நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். தவறிப்போன வேலைகள் கிடைக்கும். வெற்றிக்குண்டான நன்மைகள் கிடைக்கும். நல்ல சிந்தனைகள் வெளிப்படும். வருமானம் உண்டு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. லாபத்திற்கு மேல் லாபம் கிடைக்கும். தெய்வ அனுகிரகம் உண்டு. இந்த தைப்பூச நன்னாளில் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு செய்கிறது மேன்மையை தரும். வடலூர் வள்ளல் சுவாமிகள், ராமலிங்க சுவாமிகளை வழிபடுங்க. குரு அருளோடு திருவருள் உண்டாகும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதின்னு வழிபடுங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. சிம்மராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். கன்னிராசி அன்பர்களுக்கு கோச்சாரத்தின்படி பார்க்கும்பொழுது இந்த நாள் தைப்பூசம் மிக மிக அற்புதமான நாள். வடலூர் வள்ளல் பெருமானையும் முருகப்பெருமானையும் பார்வதி பரமேஸ்வரரையும் ஸ்ரீ சத்யநாராயணரையும் வழிபடுவதற்கு மிக உகந்த நாள். உங்களுடைய அதிபதி புதன் பகவானுங்கிறதுனால புதன் பகவானுக்குண்டான தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஆக மகாவிஷ்ணு ஸ்ரீ சத்யநாராயணருக்கு இந்த பௌர்ணமி நன்னாளில் தம்பதிகளாக இருந்து சேர்ந்து வழிபடுறது நல்லது. கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது விரயத்தில் கேத்து பகவான் இருக்கிறார். லாபத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்குங்க. வெளி வட்டாரங்களில் நல்ல மதிப்பு மரியாதை, சமூகத்தில் அந்தஸ்து, செல்வாக்கு கிடைக்கும். உங்களுடைய பேச்சுக்கு எல்லோருமே அனுசரித்து போவாங்க. உத்தியோகத்தில் வேலைக்கு போகிறவங்க, முக்கியமான மீட்டிங்கில் கலந்துக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலம் உண்டு. உங்களுடைய வார்த்தைக்கு பெரிய பெரிய அதிகாரிகள் கூட நல்ல மதிப்பு கொடுப்பாங்க. வருமானத்திற்குண்டான விஷயங்களில் ஈடுபாடு இருக்கும். ப்ரொடக்ஷன் சம்பந்தமான விஷயங்களில் தொழில் ரீதியாக அதிக இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சாதான் ப்ரொடக்ஷன் நடக்குங்கிற ஒரு திட்டம் வச்சுருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு உற்பத்தி தொடர்பான வேலைகளை ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. கூடுதலான கவனம், எச்சரிக்கை தேவை. வேலையாட்கள் இடத்துல பக்குவமாக நடக்கணும். ஆர்கியூமெண்ட் இருக்கக்கூடாது. கன்னிராசி அன்பர்களே, 8ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியத்தில் இருக்கிறார். ஆக வேலையாட்களால் கொஞ்சம் செலவுகள் உண்டாகும். ஆர்கியூமெண்ட் இருக்கும். அதே மாதிரி வழக்கு சம்பந்தமான விஷயங்களிலும் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் எதை எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறீங்களோ, எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் நல்ல விதமாக நடக்க போகுதுங்க. வாழ்க்கை துணைவருடைய வழியில் ஒத்துழைப்புகள் உண்டாகும். தெய்வ அனுகிரகத்திற்கு பஞ்சமே கிடையாது. கோவில்களில், சிவ ஆலயங்களில் உழவார பணி செய்யலாம். தைப்பூச நன்னாள் ஜோதி தரிசனம் பார்க்கறது ரொம்ப நல்லது. வீட்டில் அகண்ட தீபம் ஏற்றி வைங்க. காலையிலிருந்து இரவு வரைக்குமே ஜோதி தரிசனம், வீட்டில் தீப ஜோதி தரிசனம் பார்க்கறது ரொம்ப நல்லது மாலை நேரத்தில். ஆகவே இந்த நாள் முருகப்பெருமானுக்கு உகந்த மந்திரங்களை சொல்கிறது, கேட்கறது. வருமானம் கிடைக்கிறதுக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு வழிபடுங்க. வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லைன்னு 108 தடவை சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணுங்க. ஓம் நமோ நாராயணாயன்னு வழிபடுங்க. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி
தன்னோ விஷ்ணு பிரசோதியாத்துன்னு வழிபடுங்க. 108 முறை சொல்றது நல்லது. உரு ஏற திரு ஏறும் கன்னிராசி என்பவர்களே, அதிக எண்ணிக்கையில் நீங்கள் காயத்ரி மந்திரத்தை சொல்லும் பொழுது அதற்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் வளர்ச்சி இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல மேன்மை பிறக்கும். தொழிலில் உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு வருமானம் கிடைக்கும். வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கும். சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வேலைகளை கவனமாக திட்டமிட்டு செய்யறது நல்லது. தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல மகிழ்ச்சி உண்டாக்கும். ஆரோக்கியம் நிறைந்த நாளுன்னே சொல்லலாங்க. மனமும் சரி உடலுமே ரொம்ப வெல்த்தியாக இருக்கும். பணம் பற்றிய பயம் வேண்டாம். கைக்கு பணம் கிடைக்கும். வருமானம் கிடைக்கும். புதிதாக வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். அடுத்தடுத்த நிலைக்கு டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருப்பீங்க. உற்சாகம் பிறக்கும். ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். பெரும்பாலும் மகிழ்ச்சி நிறைந்த நாளுன்னு தான் சொல்லணும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல டேலண்ட் இருக்கும். டீச்சர்ஸ் கிட்ட நல்ல ஒரு அப்ரிஷியேட் வாங்குவீங்க. பாராட்டு கிடைக்கும். டியூஷன் போகிறவங்களுக்கும் சரி, வீட்டில் இருந்து படிக்கிறவங்களுக்குமே சரி, நல்ல சப்போர்ட்டர்ஸ் கிடைப்பாங்கங்க. எக்ஸாமை ரொம்ப சூப்பராக எழுதுவீங்க. நல்ல மார்க் கிடைக்கும். தேர்வுக்கு உண்டான விஷயங்களில் அதிக கவனமாக இருப்பீங்க. தெரியாததை தெரிஞ்சுக்கிறதுல அதிக ஆர்வம் உண்டு. அதிருஷ்ட திசை தென்மேற்கு. அதிருஷ்ட எண் 6. அதிருஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூட கௌரவமாக இருப்பீங்க. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆசைகள் கைகூடி வரும். எண்ணியது நடக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல்கள் உண்டாக்கும். மனதில் நிம்மதி பிறக்கும். அதிர்ஷ்டம் உண்டாக்கும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. கன்னிராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். துலாம் ராசி அன்பர்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் வருங்க. வேலை விஷயமாகவோ, வருமானம் தொடர்பாகவோ, அல்லது உங்களுக்கு வரவேண்டிய வாய்ப்புகள் காரணமாகவோ நல்ல சுப பலன்களை பெறுவீர்கள். இதனால கலகலப்பான சூழ்நிலைகள் இருக்குங்க. சோசியல் தொடர்பான வேலைகள் இருக்கிறவங்க ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களை பற்றிய நல்ல எண்ணங்கள், நல்ல கருத்துக்கள் வெளிப்படலாங்க. மறைமுகமாக வச்சுட்டு இருந்த சில விஷயங்கள்லாம் வெளிப்பட போகுது. சோசியல் ஆக்டிவிட்டீஸ்ல நீங்கள் நம்பர் 1 பர்சனாக இருப்பீங்க துலாம் ராசி அன்பர்களே. காரணம், எதையுமே நேர்மையாக அணுகக்கூடியவர்கள் நீங்கள். எந்த விதமான தவறுதலுக்கும் செல்ல மாட்டீர்கள். வெளிப்படையாக பேசுவீர்கள். தவறு என்றால் தவறு என்றும், அது சரி என்றால் சரி என்றும் தைரியமாக ஓப்பனிங் சேலஞ்ச் கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள். புதுவிதமான எண்ணங்கள் மனசுல வருங்க. உறவுகளால ஆதாயம் ஏற்படலாம். நினைச்ச காரியங்களை எண்ணிய விதத்துல செய்து முடிப்பீர்கள். ஆகவே நேர்மை அதிகமாக இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு. எவ்வளவு பெரிய தன லாபம், பண வருமானம் இருந்தாலும் நேர்மையை விட்டு கொடுக்காதவர்கள். எது சரி எது தவறு என்கிற புரிதல் இருக்கும். இயலாதவர்களுக்கு அதிகமான பொருட்களை விநியோகிப்பது, தான தர்மங்கள் செய்வது, காலை உணவோ அல்லது மதிய நேர உணவிற்கோ அவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் பொருளாதார உதவி செய்வது, இப்படிப்பட்ட சில விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துங்க. பொதுமக்களுடைய விசுவாசத்தை பூரணமாக பெற்றவர்கள் நீங்கள். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு ஏற்படலாம். புதுவிதமான சிந்தனைகள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். ஆக துலாம் ராசி அன்பர்களுக்கு நினைச்ச காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிக்கக்கூடிய நிலை இருக்கு. எது ஒன்றுமே நேர்மையாக இருப்பீர்கள். மடியில் கனம் இருந்தால்தான் வடியில் பயம் இருக்க வேண்டும் என்பார்கள். ஆனால் உங்களிடத்துல எந்த விதமான எதிர்மறையும் இல்லாம வெளிப்படையாக உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்றதுனால எல்லோரிடத்திலையும் உங்களுக்கான பேரு புகழ் காக்கப்படுங்க. ராசிக்கான அமைப்பு படி மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய தேர்வை மிக சரியாக நல்ல ஒரு நிலையில் எழுதி முடிக்கிறதும், நேர்மையை கடைபிடிப்பவர்கள், உண்மை சத்தியம் இதுதான் வேத வாக்காகவே அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம். ராசியிலேயே கேது பகவானும் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல சூரிய பகவான், சனி பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம், 5ஆம் இடத்துல சுக்கிர பகவானும், 6ஆம் இடத்துல குரு பகவான், 7ல ராகு, 8ல செவ்வாய் பகவான், 10ஆம் இடத்துல சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு. அரசு உத்தியோக காரியங்களிலும் நேர்மை தவறாத, கடமை தவறாத ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புள்ளவர்களாகவும் நடந்து கொள்வீர்கள். ஆக துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் பரிபூர்ணமாக நன்மைகளாகவே இருக்குங்க. தைப்பூச திருநாள் முருகப்பெருமான வழிபடுங்க. உபவாசம் இருக்கிறது நல்லது. அதிலும் மௌன விரதத்தை மேற்கொண்டால் நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருளை இந்த திருநாளில் பெறுவீர்கள். குடும்ப ஒற்றுமைக்காகவும் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய முருகப்பெருமானை வணங்கினாலும் சிறப்பு. கணவன் மனைவி பிரிந்திருந்தாலும் மீண்டும் சேர்வதற்கு உங்களுக்கு விருப்பம் எனில் இந்த மந்திரத்தை பாராயணம் செய்யலாங்க. ராசிக்கான சுப ஹோரைகள் செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஓரையில் பொதுவான விஷயங்களுக்கு மிகவும் நல்லது. செவ்வாய் ஓரையில சுப காரியங்கள் செய்வதற்கு மிகவும் நல்லது. சொத்து மற்றும் அரசாங்கம் சார்ந்த செயலுக்கு ஏற்றது. கல்வி சம்பந்தமான செயலுக்கு
சுக்கிர ஓரை நன்மைகளை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஆல் தி பெஸ்ட். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிகார பதவியில இருக்கக்கூடிய நபர்களால தொடர்பு ஏற்படலாங்க. அவங்களால உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கும். நினைச்ச மாதிரியான சில விஷயங்கள் செய்யறதுக்கு அவங்களுடைய நல்ல ஆலோசனைகள், கருத்துக்கள் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஒரு பயன்படக்கூடிய விதத்துல தான் காணப்படுது. பயன்படுத்தக்கூடிய வண்டிகள்ல பழுதுகள் நீக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கு. சர்வீஸ் இது போன்ற விஷயங்கள்ல ஈடுபாடு காட்டுவீங்க. பழைய வண்டியை கூட புதிதாக மாற்றக்கூடிய ஒரு நிலை உண்டு. புதிய முயற்சிகள்ல ஒரு மாறுபட்ட ஒரு அனுபவங்கள் ஏற்படலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வெளி வட்டாரங்கள் இருந்துட்டு வந்த சங்கடங்கள்லாம் கொஞ்சம் குறையுங்க. மன ரீதியாக இந்த குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். உலக வாழ்க்கை பற்றிய புரிதல் ஏற்படலாங்க. ஆபரணங்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவு பெருகும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய தாயாரினுடைய உடல் நலத்துல தான் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் எதுவும் சங்கடங்கள் இருக்காது. சிரமங்களும் காணப்படாது. கவலைகள்லாம் குறையக்கூடிய நாளாக இருக்கு. ராசிக்கான அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம். இளைய சகோதரர் மற்றும் சகோதரிகளால உங்களுக்கு நல்ல விஷயங்களும் இருக்கும். அல்லது ஏதாவது ஒரு வகையில துன்புறுத்தல்களும் காணப்படுங்க. இரண்டு விஷயங்களுமே இருக்கும். அடிக்கிற கைதான் அணைக்கும் என்பார்களாக சண்டையிட்டாலும் ஏதாவது வகையில உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. கோபகுணம் சற்று அதிகமாகத்தான் உங்களுக்கு இருக்குங்க. இருந்தாலும் பெரிய அளவில் கோபம் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வித டென்ஷனாக இருப்பீங்க. மனக்குழப்பங்கள் இருக்கும். இந்த ஒரு நிலையிலிருந்து நீங்கள் வெளியே வரத்துக்கும் இதிலிருந்து கடந்து வரத்துக்கு மெடிடேஷன் ரொம்ப ஒரு உபயோகமாக இருக்குங்க. வாழ்க்கையினுடைய நிலையை உணர்ந்து செயல்பட வேண்டும். உங்களுக்கு எதிராக ஒரு சிலர் செயல்பட்டாலும் கூட அதை பெரிதுபடுத்தாதீங்க. கோப குணத்தை விட்டால்தான் உங்களுக்கு வளர்ச்சி என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வெளி வட்டாரங்கள்ல இருந்த சங்கடங்கள்ல கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆபரணங்கள்லாம் வாங்கணும், பிள்ளைகளுக்காக, திருமணத்துக்காக, சுப விசேஷங்களுக்காக நகையெல்லாம் வாங்கணுன்ற எண்ணங்கள் இருக்கும். வீட்டுக்கு தேவையான வகையில சில பொருட்களையும் வாங்கி மகிழ்வீங்க. அக்கம் பக்கம் நபர்கள் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ரொம்பவே ஆதரவாக இருப்பாங்க. அது மட்டுமல்ல, விருச்சிக ராசி அன்பர்களே, சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு காலமாகவும் இருக்கு. ராசியினுடைய 7ஆம் பாவம் என்பது மனைவி ஸ்தானமாக உங்க மனைவி இடத்துல எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் வைத்துக் கொள்ளாதீங்க. அவர்களை ரொம்ப அதிகார துணியோடு பேசுறது அல்லது சூழ்நிலைகளை உணராம சத்தம் போடுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் தேவையில்லாமல் பயனற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லதுங்க. வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகம், அயன சயன போகஸ்தானத்துல கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால உங்களுக்கு சரிவர தூக்கமும் இல்லாம ஒரு சில சிரமங்களாகத்தான் இருக்குங்க. இது பொது பலன்கள். உங்களுடைய சுய ஜாதகத்துல தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகளை வைத்து பார்க்க வேண்டுமானால் அப்பாயின்மெண்ட் நம்பருக்கு நீங்கள் போன் செய்து முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய முழு விவரங்கள், பிறந்த தேதி, பிறந்த நேரம், எந்த ஊர்ல பிறந்தீங்க, இந்த பிறந்த குறிப்புகளை எங்களுக்கு அனுப்பி வைத்தாலே போதுமானது. உங்களுக்கான பலன்கள் துல்லியமாக வழங்கப்படும். ஆக விருச்சிக ராசி என்பர்கள் வேலை வாய்ப்பு தொடர்பாக, அது மட்டுமல்ல திருமணம் சார்ந்த விஷயங்கள், எதிர்காலம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்க வாழ்க்கைக்கு எது தேவையாக இருக்கிறது என்று நினைக்கிறீர்களோ அந்த விஷயங்கள் சம்பந்தமாக கேட்கலாம் தாராளமாக. ராசிக்கான சுப ஓரைகள் சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதுங்க. கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாவற்றையுமே சுக்கிர ஓரைகள் செய்தால் நல்லது. குரு ஓரையில சுப காரியங்கள் செய்து பாருங்க, நல்ல பலன் கிடைக்குங்க. ராசிக்கான அமைப்பு படி பார்க்கும் பொழுது அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உங்கள் ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான், அவருக்கான அதிபதி முருகப்பெருமான். தைப்பூச திருநாள் ஞாயிற்றுக்கிழமை தினத்துல வந்திருக்கிறது, மிகவும் விசேஷம். ஆக சூரிய பகவான் மகரத்தில் இருப்பதை சந்திர பகவானுடைய பார்வை இருக்கிறது. அதே மாதிரி சந்திர பகவானை சூரிய பகவான் பார்க்கக்கூடிய ஒரு நிலை மிக ஒரு முக்கியமான ஒரு அம்சம் நிறைந்த நாள். ஆக இந்த நாள்ல முருகப்பெருமானுக்கு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அர்ச்சனை, ஆராதனைகள் பண்ணலாம். முடிந்த வரையில யாராவது ஒருவருக்கு அன்னதானம் கொடுங்க. சாப்பிட கொடுக்கும் பொழுது குடிக்கிறதுக்கு ஒரு பாட்டில் தண்ணீரும் கொடுப்பது நல்லது. அப்படி செய்யும் பொழுதுதான் அன்னதானம் செய்த முழு பலனையும் நீங்க பெற முடியுங்க. உங்கள் தாயாருடைய உடல் நலம் நன்றாக இருப்பதற்கு தண்ணீரை அதிகமாக விநியோகம் செய்யுங்க. தாயார் என்பது சந்திர பகவான். சந்திர பகவான் நீர் தத்துவம் கொண்டவராக குடிப்பதற்கு தண்ணீர், பொதுமக்களுக்கு கோவில்கள்ல கூட்டம் அதிகமாக இருந்தா நிறைய தண்ணீர் வச்சு நீங்க எல்லாருக்குமே விநியோகம் பண்ணுங்க. தண்ணீர் பந்தல் வையுங்க. எல்லா கோவில்கள்லயுமே கூட்டம், மக்கள் நெரிசல் இருக்கும். ஆக முருகர் கோவில்களை நீங்க இப்படி செய்யும் பொழுது உங்கள் தாயாருடைய உடல்நிலையும் சீக்கிரம் சரியாயிடும். அவங்களும் நல்ல விதமாக எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆக விருச்சிக ராசி அன்பர்களே, கவலை வேண்டாம். இந்த நாளுக்கான நட்சத்திர பலன்கள்:
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் உண்டாக்குங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சங்கடங்கள் குறையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நல்லதே நடக்கும். ஹாவ் அ நைஸ் டே. நன்றி, வணக்கம். ஆல் தி பெஸ்ட். தனுசு ராசி நண்பர்களிடத்துல தேவையில்லாமல் எந்த விதமான கருத்துக்களையும் பகிர்ந்துக்காதீங்க. உங்க ராசிப்படி சந்திராஷ்டம தினம் நடந்து கொண்டிருக்கிறது. தனுசு ராசி என்பர்களே, தேவையில்லாத பேச்சுக்கள், வெளியிடங்களுக்கு செல்வது அல்லது மற்றவர்களை பற்றி குறை சொல்வது, விமர்சனங்கள் செய்வது, இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். உங்களுடைய அலுவலக விஷயமாக இருந்தாலும் சரி, மற்ற நபர்களுக்கு போன் செய்து எந்த குற்றம் குறைகளையும் கூறாதீர்கள். அப்படி நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தினால் பல நிலைகளில் உங்களுக்கு சிரமங்கள் ஏற்படலாங்க. வர்த்தகம் சம்பந்தமான முதலீடுகள்ல தகுந்த ஆலோசனை பெறுவது நல்லது. மனசுல பட்ட விஷயங்களை அப்படியே செஞ்சிடாதீங்க. அது மட்டுமல்ல, பெரிய தொகை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய துறை சார்ந்த நிபுணர்களோட கலந்து ஆலோசிக்கிறது ரொம்பவே நல்லது. தேவையில்லாமல் செலவுகளையும் குறைச்சிடுங்க. அது உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாதபடிக்கு வழிவகுக்குங்க. குடும்பத்துக்காகவும் சரி, வெளியிடங்களில் செல்வதாக இருந்தாலும் அதிக பணத்தை கையில் புழக்கம் செய்யாதீர்கள். தேவைக்கு ஏற்றபடி சிக்கனமாக இருப்பதுதான் இந்த நாள் உங்களுக்கு நல்லது. பணம் குறைய குறைய மனநிலையில் சஞ்சலங்கள் இருக்குங்க. சேமிப்பு குறைகிறது என்கிற வருத்தமும் காணப்படலாம். ஆக தனுசு ராசி அன்பர்கள் குடும்ப விஷயமாக வெளியே செல்வதாக இருந்தாலும் பிறரை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல விட்டு கொடுத்து போகணுங்க. வாக்குவாதங்கள், வீண் பிரச்சனைகளை வைத்துக் கொள்ளாதீர்கள். பொன்பொருள் ஆபரணங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். பராமரிக்கக்கூடிய நிலைகளையுமே எச்சரிக்கை தேவை. ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ் ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க அல்லது யாராவது உங்களுக்கு கிஃப்டா கொடுத்திருந்தாலும் அந்த கண்ணாடி சம்பந்தமான பொருட்களை பத்திரப்படுத்தி வைக்கிறது நல்லது. கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களையும் சிந்தித்து கவனமாக இருக்கணுங்க. வியாபாரம் சம்பந்தமான வேலைகள்ல ஒரு சாதகமற்ற தன்மை இருக்கும், அந்த தன்மையாக இருப்பீங்க. சுறுசுறுப்பு இருக்காது. பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். உங்களை ரொம்ப ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுவாங்க. ஆக வங்கி கணக்கு தொடர்பான விவரங்களை மற்றவங்களோட பகிர்ந்துக்காதீங்க. உங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு வாக்குவாதங்களோ அல்லது ஏதாவது ஒரு மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் பொழுது மூன்றாவது ஒரு தேர்ட் பர்சன் உங்க வீட்டில் நுழையும்படியாக வைத்துக் கொள்ளாதீர்கள். அது மட்டுமல்ல, அவங்களுடைய விஷயங்களையே குடும்பத்துக்கிட்ட கொண்டு வராதீங்க. உங்களுடைய விஷயங்களையும் சொந்த குடும்ப சம்பந்தமான விஷயங்களை பற்றி மற்றவர்களோட ஷேர் பண்ணாதீங்க. இதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கு படிப்பு நிலைகள்ல ஒரு முன்பின் முரணான விஷயங்கள் இருக்கும், புரிதல் இருக்காது. எவ்வளவு எத்தனை மணி நேரம் படிச்சாலும் சரி, அதனால உங்களுக்கு பயனே இருக்காதுங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்ல இருந்து நீங்கள் வெளிவருவதற்கு மெடிடேஷன் தான் ரொம்ப பெஸ்ட் சொல்யூஷன். அதே மாதிரி யோகாசனம் செய்யலாம். மன ரீதியாக குழப்பம் இருக்கிறவங்க வாயில ஒரு 5 நிமிடமாவது தண்ணீர் ஊற்றி அப்படியே இருங்க. அதன் பிறகு அந்த தண்ணீரை நீங்கள் குடிக்கலாங்க. அது வரையில வாயில இருக்கும் பொழுது இது ஒரு மிக எளிமையான ஒரு பரிகாரமும் கூட. சந்திர பகவானுடைய தாக்கம் குறையறதுக்காக செய்யக்கூடிய விஷயம். ஆக வாயில் தண்ணீரை ஊற்றிக்கொண்டு ஒரு 5 நிமிடம் அல்லது ஒரு 7 நிமிடம் உங்களால் எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் வாயில் தண்ணீர் ஊற்றி அமைதியாக அப்படியே இருங்கள். நல்ல சிந்தனைகளை கொண்டு வாருங்கள். அந்த நேரத்தில் எதையும் யோசிக்காம கவனமாக இருந்தீர்களே ஆனால் மனக்குழப்பங்கள் உடனுக்குடன் நிவர்த்தியாவதை உங்களால் உணர முடியும். ராசிக்கான கிரக அமைப்புகள் பற்றி உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய நிலைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய சேனல்ல கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தினுடைய நிலை எப்படி இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும், வேலை வாய்ப்பு, படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலாம், இப்போ வரக்கூடிய 23rd இந்த 23ஆம் ஆண்டு கல்வியாண்டு அகாடமிக் இயர்ல நீங்க எதை சூஸ் பண்ணலாம், ஃபியூச்சர் எப்படி இருக்கும், பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை, இந்த மாதிரி பொருளாதார நிலைகள், வேலை வாய்ப்பு, வியாபாரம், தொழில் சம்பந்தமான விஷயங்கள், எதனால உங்களுக்கு பணம் வரதுல தடை ஏற்படுது அல்லது முதலீடு செய்ததுல இருந்து எப்போ பணம் வரும், இப்படி பல கேள்விகள் இருக்குங்க. எது உங்களுக்கு தேவையாக இருக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அப்பாயின்மெண்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்க தொடர்பு கொள்ளலாம். ராசிக்கான சுப ஹோரைகள் செவ்வாய், குரு, சுக்கிரன், சூரியன் இந்த கிரக ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். நெருப்பு ராசி நீங்க. குரு ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர ஓரை, கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் ஓரை நன்மை தருங்க. தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய், குரு ஓரைகள் உத்தமம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருக்கணுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை சிந்தித்து செயல்பட வேண்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய தைப்பூச திருநாள் முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். நல்லதே நடக்கும். அக்னி ரூபமாக சிவபெருமானிடமிருந்து தோன்றியவர்தான். ஆக கார்த்திகை பெண்களாக வளர்க்கப்பட்டவர். ஆக அக்னியிலிருந்து பிறந்தவர் முருகப்பெருமான். ஆக தனுசு ராசி என்பர்களை உங்களுடைய ராசியும் நெருப்பு ராசிதான். சூரிய பகவானுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் நீங்கள். ஆக ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் சிவ மைந்தன் ஸ்ரீ
முருகப்பெருமானை வணங்கி வருவதால் கோடான கோடி பலன்களை நீங்கள் பூரணமாக பெற முடியும். முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்கள் சாற்றி சிகப்பு நிறத்தாலான பழங்கள் நிவேதனம் செய்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பு. மன அமைதியோடு இருக்கிறதுக்கு மௌன விரதம் மேற்கொள்ளுங்கள். உபவாசம் இருக்கிறது ரொம்பவே நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல ஸ்ரீ முருகப்பெருமானிடம் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கும். Have a nice day. All the best. மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் தொடங்கக்கூடிய அனைத்து செயல்களும் விநாயக பெருமானுடைய அருளாலும் முருகருடைய அருளாலும் இனிதே நடைபெற வேண்டி பிரார்த்திக்கிறோம். குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சிகரமான செய்திகள் வந்து சேருங்க. அவர்களுடைய படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். அனுகூலமான பலன்கள் உண்டு. பிள்ளைகள் உங்களுக்கு நன்றாகவும் ஆதரவாக செயல்படுவாங்க. உங்களுடைய எல்லா விதமான விஷயங்களிலும் அவர்களுடைய ஒரு சில கருத்துக்கள் மிகவும் ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்தி தரும். வளர்ந்த பிள்ளைகளாகவும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மூலமாக தன லாபம் பெறுவீர்கள். அவர்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு பெருமிதமாக இருக்கும். மற்றவர்களிடம் சொல்லி பெருமைகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பாராட்டுதல்கள் உண்டாக்கக்கூடும். நல்ல ஒரு தாய் தகப்பனாக போற்றப்படக்கூடியவர்கள் நீங்கள் மகர ராசி என்பர்களே. குழந்தைகளுக்காக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் அதிக முதலீடு செய்வீர்கள். அவர்களுடைய வளர்ச்சிக்காக உங்களை நீங்களே தியாகம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பிள்ளைகளுக்காக எந்த ஒரு செயலையும் தைரியமாக முன்னெடுத்து செல்லக்கூடியவர்கள் நீங்கள். குடும்பத்தினுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வீர்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் பெற்றோர்கள் உங்கள் துணைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து அவர்களுடைய மன திருப்தியை பார்த்து ஆனந்தம் அடைவீர்கள். இந்த நாள் பொன் பொருள் சேர்க்கை ஆபரணங்கள் உருவாக்கக்கூடும். சிந்தனைகள் நன்றாகவே இருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, எண்ணத்தில் தெளிவு இருக்க முக்கியமான முடிவுகள் கைகூடி வரலாம். வருமானம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வீட்டை பராமரிப்பீர்கள் அல்லது புதிதாக நிலம் வாங்க வேண்டும் என்கிற எண்ணமும் முதலீடு செய்யக்கூடிய அமைப்பும் காணப்படுகிறது. வர்த்தக துறையில் லாபங்கள் ஏற்படலாங்க. மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான நிலைப்பாடுகளில் நல்ல உயர்வு உண்டாகும். மனம் வைத்து படித்தால் உங்களால் நிச்சயமாக நல்ல தேர்ச்சி பெற முடியும். மிகப்பெரிய அளவில் வெற்றியாளராக வருவீர்கள். விளையாட்டுத் துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். தனித்திறமையாளராக அறிவிக்கப்படுவீர்கள். சுதந்திரமாக உங்களுடைய செயல்கள் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளில் முருகப்பெருமான் வழிபாடு செய்ய வேண்டும். வள்ளல் பெருமானுடைய அருள் பெற வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள். அதே போல ஜீவராசிகளுக்கு உணவளிப்பதும் மதிய வேளை யாராவது ஒருவருக்கு உணவோடு தண்ணீரும் சேர்த்து கொடுப்பது நல்லது. வீட்டில் அதிகாலை பொழுது எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் அகண்ட தீபம் ஏற்றி வர இன்றைய நாள் ஜோதி தரிசனம் பெறுவது நல்லது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என மனதார பிரார்த்தனை செய்து வீட்டில் விளக்கேற்றினால் இன்றைய நாளில் உங்களுக்கு பலவிதமான அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழும். வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையிலேயே பயணிப்பீர்கள். வியாபாரம் நன்றாக நடக்கும். தொழில் விருத்தி உண்டாகும். கூட்டாளிகளுடைய அனுசரணையான போக்கு உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். மகர ராசி அன்பர்களே, சிந்தனைகள் தெளிவாக இருப்பதால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவும் கைகூடி வரும். வர்த்தக துறையில் லாபங்கள் அதிகரிக்கலாம். கூட்டாளிகளுடனான பேச்சுவார்த்தைகளில் ஒரு சில ஒப்பந்தங்கள் கைகூடி வரும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஏற்றம் பெறக்கூடிய நாள். ஆரோக்கியமான சூழ்நிலையும் அக்கம் பக்கம் நபர்கள் அனுசரணையாக இருப்பார்கள். புதிதாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவும் கைகூடி வரப்போகிறது. இந்த நாள் நலம் நிறைந்த நாளாக இருக்கும். பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் உண்டாக்கலாங்க. உங்களுடைய ராசிக்கான பகை நட்பு எது என்பதை அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம் கன்னி மகரம் மீனம் விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம் சிம்மம் மிதுனம் துலாம். இந்த 4 ராசிக்காரர்களிடம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் சுபத்தை உண்டு பண்ணும். சுக்கர ஓரையில் சுப நிகழ்ச்சிகள் சொத்து அரசாங்கம் சார்ந்த விஷயத்திற்கு ஏற்றது. பணம் கல்வி இது தொடர்பாக புதன் ஓரையும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் சுக்கிர ஓரையும் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் ஓரை நல்லது. இந்த நாளில் உங்களுடைய செயல்பாடுகள் நல்ல விதமாக இருப்பதற்கு இறை பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு சவுத். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கும்பராசிக்காரர்கள் இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய செயல்கள் யாவும் எண்ணங்கள் ஈடேறவும் தன லாபம் பெறவும் இறைவனுடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். நெருக்கமானவர்களுடைய குணங்களை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அக்கம் பக்கம் நபர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பிறரை பற்றிய புரிதல் உணர்வு உண்டாகுங்க. உங்களோடு நெருங்கி பழக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும் அல்லது உறவுகளாக இருக்கட்டும், அவர்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்வீர்கள். செய்யக்கூடிய செயல்பாடுகள்ல சாதகமான முடிவுகள்லாம் உண்டாக்க போகுதுங்க. அது வேலை விஷயமாக இருக்கட்டும் அல்லது தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கிற முயற்சியாகட்டும், வியாபார விஷயமாக தன லாபம் பெற வேண்டி எதிர்காலம் சம்பந்தமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவும் கைகூட போகிறது. வருமானம்
திருப்திகரமாக இருக்கும். மனதில் தெளிவு காணப்படலாம். இறைவனுடைய அனுகிரகம் உண்டு. இந்த நாளில் தைப்பூச நாள் முருகப்பெருமான் வழிபாடு செய்வதும் ஸ்ரீ வள்ளல் பெருமானுடைய அனுகிரகம் பெற வேண்டி வீட்டில் அகண்ட தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள், நல்லது நடக்கும். அதிலும் அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் தீபங்கள் ஏற்றி வழிபட வேண்டும். எப்படி கார்த்திகை தீபத்திற்கு வீடெல்லாம் ஜோதி நிறைந்ததாக இருக்கிறதோ, அகல் விளக்குகளால் ஏற்றுகிறீர்களோ, அதே போல நீங்கள் மாலை வேளையில் வீட்டில் எல்லா இடங்களிலும் எல்லா அறைகளிலும் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். 6 மணிக்கு ஜோதி தரிசனம் பெறுவது மிகவும் நல்லது. செய்கின்ற செயல்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறைய போகுது. வருமானம் அதிகரிக்கக்கூடும். இதுவரையில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் கைக்கு வரலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சுமூகமான பலனை பெறப்போகிறீர்கள். பிள்ளைகள் மூலமாக அனுசரணையான போக்கும், குழந்தைகள் மூலமாக வளர்ச்சி பெறக்கூடிய நிலையும் உண்டு. பெருமைப்படக்கூடிய வகையில் உங்களுடைய குழந்தைகள் செயல்படுவாங்க. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மூலமாக தன லாபம், தன விருத்தி உண்டாக்குங்க. வீட்டில் சுப காரியம், சுப விசேஷங்கள் நடக்கும். சொந்த வீடு வாங்குவதற்குண்டான யோகம் நிறைந்த நாளாக இடம் வாங்கக்கூடியவர்கள், நிலம் பார்க்கக்கூடியவர்கள், சொந்த வீடு கட்ட வேண்டும் என்கிற எண்ணத்தில் முதலீடு செய்கிறவர்களுக்கு ஏற்ற ஒரு நாள். தைப்பூச தினத்தில் எதை துவங்கினாலும் அதில் நல்ல ஒரு வெற்றியும் நல்ல அபிவிருத்தியும் வளர்ச்சியும் உண்டாக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆகவே பூசம் என்பது முழுமையான ஒரு அருளை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடும். வருமானம் தொடர்பாக இருந்த தடை தாமதங்கள்லாம் விலகும். உடல் ஆரோக்கியம் நிமித்தமாக இன்னல்கள்லாம் நீங்க போகுது. உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். செயல்பாடுகளில் வெற்றி நிறைந்த நாள். வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்களுடைய வருகை காணப்படலாம். வாடிக்கையாளர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றாற்போல் செயல்படுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, உள்கட்டமைப்பை மாற்றி அமைப்பீர்கள். புதிய வாகனம், வீடு வாங்க வேண்டிய யோகம் உண்டு. புதிதாக நிலம் வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்களுக்கு நிலம் கிடைக்கும். விவசாயம் தொடர்பான வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல யோகம் உண்டு. கால்நடைகளால் தன லாபம் பெறுவீர்கள். சில எதிர்பாராத விதங்களில் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய நிலை உண்டு. அதிலும் இந்த அனுபவம் என்பது உங்களுக்கு நன்றாக இருக்குங்க. வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்கும். குலதெய்வ வழிபாடு மிகவும் சிறப்பு. ஆக இந்த நாளில் உங்களுடைய கடன் தொல்லைகள் முற்றிலுமாக நீங்க வேண்டுமென முருகப்பெருமானுக்கு பிரார்த்தனை செய்வதும் வீட்டில் வழிபடுவது நல்லது. இந்த நாளில் மாணவர்கள் படிப்பு விஷயமாக நீங்கள் எந்த ஒரு முயற்சிகள் செய்தாலும் கை கொடுக்குங்க. புதிய துறைகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் ஆராய்ச்சி தொடர்பான துறையில் படிப்பவர்களுக்கும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் பிறக்கும். படிப்பின் மீதான தனி ஆர்வம் இருக்கும். நண்பர்கள் ஒத்துழைப்பாக இருப்பாங்க. ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய நாள். எண்ணிய காரியங்களை எண்ணிய விதத்தில் முடிப்பீர்கள். இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான அமைப்பு நன்றாகவே இருக்கிறது. குடும்ப நபர்கள் உற்சாகத்துடன் இருப்பாங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் ஆதரவாக இருக்கக்கூடிய நாள். வெளியிடங்களில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்குங்க. சமூகம் தொடர்பான செயல்பாடுகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல மதிப்பும் செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுக்கு வாக்கு சாதுரியம் நன்றாக இருக்கும். வாக்கு தன்மை நன்றாக இருப்பதால் சொல்லக்கூடிய விஷயங்கள் அது அனைத்துமே நடக்கலாம். வாக்குறுதிகளை கொடுத்தால் அவற்றை நிறைவேற்றி வைப்பீர்கள். எந்த ஒரு நபர்களிடமும் நீங்கள் மிக கனிவாக பேசி அவர்களை உங்களுடைய நண்பர்களாக்கி விடுவீர்கள். பிரமுகர்களுடைய நல்ல சந்திப்பு நிகழலாம். இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகளை அறிந்து அதற்கேற்றாற்போல் செயல்பட வேண்டும். சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், புதன் நல்ல பலனை உண்டு பண்ணும். பணம் கொடுக்கல் வாங்கல், கல்வி கற்க துவங்கிறது. புதன் ஓரை சிறப்புங்க. தொழில் சார்ந்த முடிவுகள் எடுக்க வேண்டுமானால் செவ்வாய் ஓரையும் அல்லது சுக்கிர ஓரை நல்லது. குடும்பம் சம்பந்தமாக முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு நல்லது. புதன் ஓரை தான் சிறப்பு. பிள்ளைகளுடைய பெயரில் சொத்துக்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாங்க. குடும்பத்தினுடைய அமைப்பு, புது வீடு கட்டுதல், இது போன்ற குடும்ப விஷயங்கள், சுப காரியங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு முடிவுகள் எடுக்கிறதாக இருந்தாலும் புதன் உரையை தேர்ந்தெடுங்கள், நல்லது நடக்கும். வியாபாரம், தொழில் ரீதியாக கூட்டாளிகள், பங்குதாரர்களை சேர்க்கக்கூடியவர்கள் அவர்களுடைய ராசி நட்பானதா பகை ராசியா என்பதை அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான நட்பு ராசிகள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். இந்த 5 ராசிக்காரர்கள் உங்களுக்கு நட்பாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. பகை ராசிக்காரர்கள் கடகம், விருச்சிகம், கன்னி, ரிஷபம். இந்த 4 ராசிக்காரர்களிடம் கொடுக்கல் வாங்கல், பணம் சம்பந்தமாக கடன் கொடுப்பதோ வாங்குவதோ அல்லது முக்கியமான விஷயங்களை பற்றி பேசுவதோ உங்களுடைய சொந்த கருத்துக்களை பகிர்வதோ வேண்டாம். தவிர்த்து விடுங்கள். இவர்களிடம் வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, நார்த் வெஸ்ட். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். ஆவட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாக்குங்க. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையக்கூடும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை அனுபவம் ஏற்படும். இந்த நாள் தெய்வ கடாட்சம் உங்களுக்கு பூரணமாக இருப்பதற்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மீனராசி அன்பர்கள், இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய செயல்பாடுகள் யாவும் சிறப்பாக இருக்கவும், தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பூரணமாக நீங்கள் பெறவும், வருமானம் திருப்திகரமாக இருக்கவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும்.
தேவையற்ற கருத்துக்களை தவிர்க்க வேண்டிய நாள். உங்களுக்கு அனுபவ அறிவு அதிகமாக இருந்தாலும் கூட யாரிடமும் எந்த விஷயத்தை பேச வேண்டுமோ அவற்றை மட்டுமே பேச வேண்டும். தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் குடும்ப நபர்களிடம் தெரியப்படுத்த வேண்டாம். அமைதி போக்கோடு நடந்து கொள்ளுங்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டுக் கொடுத்து சென்றால்தான் மன நிம்மதி உண்டாகும். இந்த நாளில் தெய்வீக வழிபாட்டில் நாட்டம் கொள்ளுங்கள். மன அமைதி உண்டாகுங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி அனுசரித்து போக வேண்டிய நாள். ஒத்துழைப்பான சூழ்நிலைகள்லாம் காணப்படும். மற்றவங்களுடைய குணத்திற்கு ஏத்த மாதிரி நீங்க விட்டு கொடுத்து போனால் அனைவரும் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மேல் அதிகாரிகளுடனான போக்குல உங்களுக்கு நல்ல இணக்கம் காணப்படலாங்க. மற்ற ஊழியர்களிடம் கூட பேசும் பொழுது அவர்களுடைய மனம் புண்படும்படியாக பேச வேண்டாம். தவிர்த்து விடுங்கள். அமைதியான போக்கோடு இருப்பது நல்லது. சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்பட்டால் உங்களுக்கு பல நிலைகள்ல நல்லது நடக்கும். எண்ணங்களை செயல் வடிவில் மாற்றத்துக்குண்டான வாய்ப்புகள்லாம் ஏற்படுங்க. அதிலும் எதிர்காலம் தொடர்பாக வேலை வாய்ப்புக்காக அதிகம் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் நல்ல செய்தி வரலாம். உத்தியோக மாற்றங்கள் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடும். மீனராசி என்பர்களே, இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வேலையை விட மற்றொரு வேலைக்கு செல்வதும் அல்லது இடமாற்றம் செய்யலாமா என்கிற எண்ணம் இருக்கும். வீடு மாற்றம் போன்ற எண்ணங்களும் அதிகமாக உருவாகலாங்க. உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களை பாதிக்காத வகையில் பார்த்துக் கொள்வது நல்லது. இறை வழிபாடு மிகவும் உயர்ந்ததாக இருக்கும். மனக்குழப்பங்கள் தீர்வதற்கும் மன சஞ்சலங்கள் நீங்குவதற்கு தியானம், யோக பயிற்சிகளை செய்வதும் மூச்சு பயிற்சி செய்து நன்றாக தண்ணீர் குடித்தாலே மனநிலையில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உருவாக்கக்கூடும். மற்றவர்களிடம் பேசும் பொழுது வார்த்தைகளில் கவனம் தேவை. இணையம் சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு முன்னேற்றமான சூழல்கள் உண்டாகுங்க. மாணவர்களே, படிப்பு நிலைப்பாடுகளில் உங்களுக்கு ஏற்ற இறக்கமான சூழல்கள் இருக்கும். மனதை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்வதும் படித்த விஷயங்களை நினைவில் வைப்பது என்பது சற்று கடினமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் யோக பயிற்சிகளை செய்யுங்கள். மூச்சு பயிற்சிகள் செய்தால் படிக்க வேண்டும் என்கிற எண்ணம் அதிகமாக இருக்கலாம். ஆசிரியர்கள், பெற்றவர்கள், பெரியோர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து நடக்க வேண்டும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய அவ்வப்போது மந்தத்தன்மையான நிலையை மாற்றுதல் நல்லது. சோர்வை நீக்கி சுறுசுறுப்பாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். இந்த நாளில் வெளியிடங்களில் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். இறை நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். தெய்வ வழிபாட்டில் நாட்டம் கொள்ளுங்கள். முடிந்த வரையில் பிறருக்கு அன்னதானம் செய்வது இந்த நாளில் நல்லது. தைப்பூச நாள், அருட்பெரும் ஜோதி வள்ளல் பெருமானுடைய திருநாள் ஆக இந்த நாளில் நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்தால் எண்ணத்தில் தெளிவு இருக்குங்க. மன நிம்மதியுடன் இருப்பீங்க. உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் கூட தானாக வந்து பேசக்கூடிய அமைப்பு உண்டு. கௌரவம் அதிகரிக்கக்கூடும். பிறரிடம் மதிப்பு மரியாதை உயர்வதை நீங்கள் உணர முடியும். வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய நேரங்களில் வாகன பாதுகாப்பு என்பது மிக மிக தேவை. கவனமாக வாகனத்தை இயக்க வேண்டும். ஆரோக்கியம் தொடர்பாக எந்த தொந்தரவுகளும் காணப்படாது. நீங்கள் நன்றாகவே இருப்பீர்கள். இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அதே அளவிற்கு வருமானமும் உயருங்க. முன்னேற்றமும் உண்டாகும். ஆக முயற்சிகளை அதிகரித்துக் கொண்டே இருங்கள். வாய்ப்புகள் தானாக வந்து சேரலாம். சிந்தனைகளில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். வியாபார சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு அக்கம் பக்கத்தினர் உதவியாக இருப்பாங்க. சக பணியாளர்கள் ஆதரவாக இருக்கக்கூடிய நிலைகள் உண்டு. தொழில் விருத்தி பெற வேண்டி சக கூட்டாளிகளிடம் மனம் திறந்து பேசக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. ஆக இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான நட்பு பகை யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கடகம், விருச்சிகம், மீனம், ரிஷபம், மகரம் இந்த 5 ராசிக்காரர்கள் உங்களுக்கு நட்பானவர்கள். பகை ராசிக்காரர்கள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு இந்த 4 ராசிக்காரர்களிடம் கொடுக்கல் வாங்கல், பணம் சம்பந்தமான விஷயங்கள், முக்கியமான உங்களுடைய சொந்த விஷயங்களை பகிராமல் இருப்பது நல்லது. தேவையற்ற வீண் பிரச்சனைகளை தவிர்க்கவும் முடியும். இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன் இந்த ஹோரைகள் சுபத்தை உண்டு பண்ணும். பொதுவாக குரு ஓரையில் சிறப்பான நிகழ்ச்சிகள் செய்கிறது. சொத்துக்கள் வாங்குறது, விற்கிறது இது தொடர்பாகவும் அரசாங்கம் சம்பந்தமான செயல்களுக்கு நல்லது. பணம் சார்பா சுக்கிர ஓரையும், கல்வி சம்பந்தமாக புதன் ஓரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் அல்லது புதன் ஓரை நல்லதுங்க. குரு ஓரையில சிறந்த பலன்களை உண்டாக்கி தரும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் நீலம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள் என்றே சொல்லலாம். வாழ்த்துக்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் அவர்களுக்குண்டான ராசிப்படி அற்புதமான பலன்கள் கிடைக்க பெற வேண்டி நற்பவி ஆஸ்ட்ரோ சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நவ கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். நற்பவி, நற்பவி, நற்பவி.